கண்டிப்பாக பழனிவேல் பெரிய அவமானம் தான் பட போகிறாருங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். 300 ரூபா காசை மட்டும் பாண்டியன் கொடுத்து விட 300 ரூபா காசை மட்டும் வாங்கிட்டு இந்த காசு பத்தாதுங்கும் பொழுது கொஞ்சமாச்சு சரி ஓகே வீட்டில் இருக்கவங்கள்ட்டையாச்சும் பணத்தை கேட்கலாம், இல்லை பாண்டியன் தான் அவங்கள்ட்ட கேட்க முடியல, கதிர் கேட்கும் பொழுதோ இல்லை கோமதி கேட்கும் பொழுதோ இன்னும் ஒரு 200 ரூபாயாச்சும் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாயாச்சும் கையில் எடுத்து போகலாம். வெறும் 300 ரூபாய் எடுத்து போக அவங்களும் கையில் காசு இல்லாமல் சுகன்யாவும் வர அங்கே போனதுக்கப்புறமா டிக்கெட் விலையை தாண்டி ஒரு பாப்கார்ன் வேணும் ஒரு ட்ரிங்க் வேணும் அப்படின்னா கூட அது கையில் காசு பத்தலை. அது முதல் தடவை கல்யாணம் முடிச்சு போகும்பொழுது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த நாள் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சம்பளம் இருக்கா இல்லையா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு கேட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் கேள்விகள் இதனால் வரக்கூடிய ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸே 2 பேத்துக்கும் ஒரு சோகமான ஒரு மாதிரி எரிச்சலான எக்ஸ்பீரியன்ஸாக தான் முடிய போகுது. அதுக்கு ஆக்சுவல் காரணம் யாருன்னு பார்த்தா பாண்டியன் தான். இந்த காலகட்டத்தில் எல்லாமே எப்படி இருக்குது, நீங்கள் இருந்த காலத்துக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் கூட உணர்றதுக்கு அவர் ரெடியாகவே இல்லை. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இந்த கோபத்தோட கடுப்போடவே சுகன்யா இங்கே இருந்து அவங்க அரசியையும் குமரவேலையும் சேர்த்து விட்டுறணும், இவனெல்லாம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, நம்மளை நிம்மதியாக இருக்க மாட்டானுங்க, நம்ம இவனில் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழு வில்லியாக மாறி எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ நம்ம எதிர்பார்க்குற இன்னொரு விஷயம் அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா சுகன்யாவுக்கு தான் ஒரு பெரிய உண்மையான கதிர்ராஜி கல்யாண ட்ராக் பற்றி தெரிய வருது. அதாவது இப்போ கோமதி கதிரோட காலில் விழுந்தால் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கிறத ஒன்று அவங்களே உளறிடணும், இல்லைன்னா அவங்க யாராவது பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியும் போட்டு உடச்சி அது பாண்டியனுக்கு தெரிஞ்சு பாண்டியன் நீயா செஞ்சது அடி பாவி, அதனால அந்த பிள்ளை வேலை நான் அவங்க மேலே அப்படி ஒரு வெறுப்பை காமிச்சு அவனை குத்தி காமிச்சு எல்லாம் பண்ணினேன், அவன் ஒரு வார்த்தை அவனை மாட்டி விட நினைக்கல, ஆனால் உனக்கு மனசாட்சி இருந்தால் நீ அதெல்லாம் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கணும். அந்த நகை மேட்டர்லேருந்து அவனை எல்லாரும் போட்டு அடிச்சும் போது அவன் மேலே போலீஸ் கேஸ் கொடுக்கணும் போது எல்லா விஷயத்துலையுமே உண்மையை தெரிஞ்சு தான் அமைதியாக இருந்தேன். எப்படி இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரியானு இருந்த உன்னை போய் நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போனியா அப்படின்னு கோவப்படுறதோ, இந்த அவரே கிளம்பி நான் போயிடுறேன்னு கிளம்பி போகிறதோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி பல திருப்பங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்கிறத பற்றியும் சுகன்யாவோட கேரக்டரை பற்றியும் இப்போ வெறும் பாண்டியன் 300 ரூபா கொடுத்துட்டதை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே தங்கமயில பார்த்தா அவங்களுக்கு பரிதாபமாக இருக்கா, இல்லை அவங்க உண்மையை சொல்லாததுக்கான பலம் தான் இதுன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் அவங்க அம்மா தப்பே செய்யாத மாதிரி பேசுகிறதா நமக்கு எரிச்சலாக வருது. தங்கமயிலோட அம்மா உங்களுக்கும் அப்படி தானாங்கிறத சொல்லிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.